வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை அன்பவன் தப்பாமல் சார்வால் நமக்கு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. ஓகே ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3 கான்செப்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதில் டவுட் இருந்ததுன்னா டவுட்டுக்குன்னு ஒரு செஷன் வந்து ஃபர்ஸ்ட் செஷன், இந்த ப்ரோக்ராம் வந்து 2 செஷனாக கண்டக்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சோடனே ஒரு டவுட் கிளியரிங் செஷன் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் செஷன் வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இடையில பழைய டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது கான்செப்டுக்கு போகலாம். அதனால யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு 2 பேர் நமக்கு வந்து டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது நட்சத்திரத்தை வந்து எந்த நட்சத்திரத்தோட இணைக்கலான்ற ஒரு டவுட் வந்து. அதுக்கப்புறம் முரளி சார் வந்து 2-8 இருந்ததுன்னா நம்ம எப்படி இணைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஆரம்பத்திலே பார்த்தோம். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதா? லோட் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்னோட வாய்ஸும் கேட்குதான்றத கேட்கலன்னா சொல்லுங்க, கேட்டதுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். கிளியரா இருக்கு சார், வாய்ஸ் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, தேங்க்ஸ் அலாட். போன வாட்டி இருந்த அந்த ப்ராப்ளத்தையும் இங்கே சால்வ் பண்ணிட்டோம். அதனால பேக் அண்ட் ஃபோர்த் போகிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, இது நம்மளோட 4வது கிளாஸு. இது வரைக்கும் 3 கிளாஸ் முடிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்றத இந்த ஒரு சின்ன குயிக் கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்த செஷன் போகலாம். அதாவது போன செஷனில் 3வது செஷனில் என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். யாருக்கு கலத்திரம் தன் தகுதியை விட குறைந்த தகுதி உள்ள ஜோடியை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கு வந்து தன் தகுதியை விட குறைந்த தகுதி உள்ள கலத்திரம் சேர்க்கணும் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பொதுவா சனி பகவான் 8ஆம் அதிபதியா வந்தாலோ இல்ல 8ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியா வர்ற சிம்ம லக்னத்துக்கு எக்ஸெப்ஷனலா இந்த ரூல் வந்து பொருந்தும். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம் இந்த 3க்குமே வந்து தன் தகுதியோட குறைந்த தகுதி, அதாவது தகுதியை விட குறைந்த, இவரும் குறைஞ்சவராக இருக்கலாம், அடுத்தவங்க பெரிய பெரிய ஆளாவும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஈக்குவலா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு விதத்துல, அதாவது உடல் தகுதி குறையா இருக்கலாம், இல்ல வந்து படிப்பு கம்மியா இருக்கலாம், இல்ல ஹைட்டு கம்மியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதுதான் வந்து நம்ம பார்த்தோம். இதுல வந்து யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த ரூல் வந்து ஒரு 80% பொருந்துது. 80 to 90% பொருந்துது. ஸோ அதனால சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும், அதாவது சனி 7ஆம் இடத்துல திக்பலன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலயும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகுது ஒரு 80%. பட் மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து 100% அப்ளிகபிளா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து திருமண தடைக்கான பிரிவுக்கான காரணங்கள் பார்த்தோம். அதாவது 2ஆம் அதிபதி ஒருவருக்கு ஒரு கெடுதலான போர்ஷன்ல இருக்கிறது, கலத்திரக்காரகன் கெட்டு போறது, சுக்கிரனோ செவ்வாயோ 7ஆம் அதிபதியோ கெட்டு போறது, அப்புறம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் லக்னத்துக்கு 3ஆம் இடமும் கெட்டு போறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து 2ஆம் இடம் பாதிப்பு, 7ஆம் இடம் பாதிப்பு, இதையும் பார்த்தோம். சூரியன் செவ்வாய் எங்கிருந்தாலும் கவனம் தேவை, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ல மறுபடியும் பார்த்து கேட்டுக்கோங்க, நமக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இந்த இதுக்கு வந்து நம்ம உதாரண ஜாதகம் பார்க்கல. யாருக்கு கலத்திரம் தன் தகுதியை விட குறைந்த தகுதி உள்ள கலத்திரம் அப்படின்றது போன வாட்டி
ஜஸ்ட் வர்பலா சொன்னோம். மிதுன லக்னமா இருக்கலாம், இல்ல வந்து கடக லக்னமா இருக்கலாம், சிம்ம லக்னமா இருக்கலாம், இல்ல சனி 8ஆம் அதிபதியா வர்றதா இருக்கலாம். பட் இதுக்கான உதாரண ஜாதகங்களை நம்ம பார்க்கல. அந்த உதாரண ஜாதகங்கள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். உதாரண ஜாதகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்காங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார் அந்த முதல் 2 நாள் கிளாஸ் அதை நடத்துனீங்கல்ல, அது வந்து அந்த இது எனக்கு கிடைக்கல. அது இது யூடியூப்ல அனுப்புங்களா சார்? அதெல்லாம் பண்ணலாம் சார். நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்கு, அதுல எல்லாமே கேட்டுங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து உதாரண ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தெண்டுல்கர் நம்ம வந்து உதாரண ஜாதகமா இதை எடுத்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சச்சின் வந்து கடக லக்னம். கடக லக்னம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தன் தகுதியோட கொஞ்சம் குறைந்தவளோ இல்ல இவர் குறைஞ்சி அவங்க பெரியவளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இங்க சச்சினோட ஒய்ஃபுக்கும் சச்சினுக்கும் ஏஜ் வித்தியாசம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களை விட அவங்க ஒரு 5 மாசமோ 6 மாசமோ பெரிய மூத்தவர்கள் ஒய்ஃபு. பிளஸ் இவருக்கு படிப்பு கம்மி. படிப்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 10th 12th தான் இல்லை 8th படிச்சிருக்காரு. பட் அவங்க வந்து டாக்டர். ஸோ இது ஒரு காரணம் இவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போறதுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் கிளியரா எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா இப்பயே நம்ம உதாரணம் சொல்றோம். அந்த மாதிரி இதை ஏன் மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, இந்த மாதிரி உதாரணம் சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பை வந்து அவங்க வந்து காட்ட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இதை வந்து வெளியில தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த தோஷம் வந்து விலகும் அப்படின்றத சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அமிதாப் நல்ல உயரம், ஒய்ஃப் வந்து நல்ல குள்ளம். ஸோ இவங்களுக்கும் நல்லபடியான லைஃப் ஒத்து போயிடுச்சு. இவரும் வந்து சிம்ம லக்னம், இவர் சிம்ம லக்னம், சச்சின் வந்து கடக லக்னம். இது வந்து நீங்க வந்து சார்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சார்ட் வந்து நெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அஸ்ட்ரோசேஜில இருந்து அடுத்த அந்த சார்ட்டை நீங்க வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விதியை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சார்ட் வந்து பேரை மட்டும் எழுதி வச்சுங்க, சச்சின் அமிதாப் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 3வது சார்ட் பாத்தீங்கன்னா கஸ்தூர்பா காந்தி. இவங்களுக்கும் வயது வித்தியாசங்கள் உண்டு. இவங்களும் வந்து சிம்ம லக்னம், இவங்களுக்கும் காந்திக்கும் வயது வித்தியாசம் உண்டு. இதுவும் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃபா ஓடிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம பாக்குறோம் சமந்தாவோட ஜாதகம். இவங்க வந்து கடக லக்னம். இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப பீரியட் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற காரணம் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஈக்குவல். இவங்க ஹீரோயின், அவங்க வந்து ஹீரோ. படிப்புலயும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. என்ன பண விஷயத்திலயும் இவங்களுக்கும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது ஓரளவுக்கு இவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல அமௌண்ட் உள்ள ஒரு ஆள் தான். அவரும் வந்து நல்ல பெரிய பணக்காரர். ஓகே. பெரிய வித்தியாசங்கள் இவங்க 2 பேருக்குள்ள இல்லை. ஸ்பெசிபிக்கா வெளியில தெரியற மாதிரி இல்லை. அந்த ஒரு காரணம் இவங்க வந்து பிரிஞ்சதுக்கு. அதனாலதான் இதை வந்து கடைசியா காட்டினேன். மற்ற 3 வந்து ஒத்துமையா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சார்ட் நம்ம போயிடலாம். இது வந்து 2 ஜாதகம் போட்டிருக்கேன். இது வந்து பொருத்தம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது போன வாட்டி ஒரு அட்டவணை போட்டு காட்டினேன். நம்ம வந்து பொருத்தம் பார்க்கறது லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம். மற்ற நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், லக்னம் பார்த்திருக்கோம், ராசி பார்த்திருக்கோம், ஆயுள் பார்த்திருக்கோம். இந்த 3 மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம பொருத்தம் பார்க்கறது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த சார்ட் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா லக்னம் வந்து ஆணுக்கு வந்து மீன லக்னம், பெண்ணுக்கு வந்து கன்னி லக்னம். ஸோ இந்த லக்னம் பொருத்தலாமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சார் பொருத்தக்கூடாது. ஏன் பொருத்தக்கூடாது? ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியா வருவார். 7ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியா வந்துருவாரு. அதனால இதை பொருத்தக்கூடாது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும் நமக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நல்லபடியாக போயிடலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆணுக்கு விசாகம், பெண்ணுக்கு வந்து சுவாதி. பாத்தீங்கன்னா சம்பத்து தாரையா வருது. 2வது நட்சத்திரம் தான் இது. 2வது பெண்ணு வந்து சுவாதி, அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து விசாகம், 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை. 10 பொருத்தங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் 6 பொருத்தமோ 7 பொருத்தமோ இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க.
சார் பெண் நட்சத்திரம் முந்தின நட்சத்திரமா இருக்கணும். பெண் நட்சத்திரம் முந்தின நட்சத்திரமா இங்க எப்படி இருக்கு நமக்கு? முந்தின நட்சத்திரம் இருக்கு. விசாகத்துக்கு முன்னாடி தான் சுவாதி வரும். விசாகத்துக்கு முன்னாடி சுவாதி இல்ல. பெண் நட்சத்திரம் முந்தி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், பிந்தி இருக்க கூடாது. விசாக நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம், அப்ப பெண் நட்சத்திரம் முந்தி இருக்கு, பிந்தி இருக்கு, பின்னாடி இருக்கு. பெண் வந்து முன்னாடி இருக்கணும், ஆண் வந்து பின்னாடி இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது இங்க வந்து ஆண் நட்சத்திரம் சுவாதியா இருந்து பெண் நட்சத்திரம் விசாகமா இருந்ததுன்னா கண்டிப்பா இதை பொருத்தலாம். ஆனா இங்க வந்து பெண் நட்சத்திரம் சுவாதி, ஆண் நட்சத்திரம் விசாகம், அதாவது பிந்தி இருக்கு. விசாக நட்சத்திரம் வந்து பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சொன்ன கான்செப்ட்னா லக்னத்துக்கு சொன்ன கான்செப்டே தான். இப்ப மேஷ லக்னம் பெண்ணாவும் மீன லக்னம் ஆணாவும் இருக்கலாம். அதே மாதிரி பரணி பெண்ணாவும் அஸ்வினி ஆணாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நட்சத்திர பொருத்தமும் இங்க இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பொருத்தமாவது இருந்ததுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு இதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஓகே, அடுத்த செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்ல வந்து ராகு கேது தோஷங்கள் இருக்கா, இல்ல வந்து மற்ற கிரக பொருத்தங்கள் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். பட் இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து பாதிப்படைஞ்சிருச்சு. அது இல்லாம இங்க ஏக ராசியா வந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏக லக்னம் ஏக ராசி பொருத்தக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்க ஏக ராசியா வருது. ஸோ அது ஒரு காரணம். அது இல்லாம வேற ஒரு காரணம், என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க? வேற ஒரு காரணம் இருக்கு இது பொருத்தக்கூடாதுன்றது ராசியிலேயே. இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கேதுவோட இருக்கு, சந்துவன் கேதுவோட இருக்கு. ஸோ ஒரு சந்திரன் கெட்டு போயிருக்கும் போது அடுத்த சந்திரன் நல்லா இருக்கணும். அடுத்த இருக்கிற ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அடுத்து வர்ற கிரகம் நல்லா இருக்கணும், அடுத்து அதே கிரகம் அடுத்த ஜாதகத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க ஏகராசியா இருந்து மேலும் இங்க அதே இது கெட்டு போயிருக்கு. பிளஸ் வந்து பெண்ணோட நட்சத்திரம் பின்னாடியும் ஆணோட நட்சத்திரம் முன்னாடியும் இருக்கு. அது வந்து தப்பு அப்படின்றதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இங்க வந்து லக்னமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை. அதனால இந்த லக்னம் ராசி சரியில்லாதனால இவங்களை பொருத்த வேண்டாம் அப்படின்றத நாம வந்து சொல்றோம். இதுக்கப்புறம் பல விதிகள் இருக்கு, ஏன் பொருத்தக்கூடாதுன்றதுக்கு பல விதிகள் இருக்கு. அது போக போக பார்ப்போம். நம்ம இப்ப கவர் பண்ணது மட்டும் இப்ப இங்க பாக்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆயுள் பாக்குறோம். ஆயுள வச்சு எதை வச்சு பாக்குறோம்? 1, 8, 10, அப்புறம் 8ஆம் அதிபதி சனி பிளஸ் சுக்கிரன், குரு, புதன், இவங்களோட நிலைமைகளை வச்சுக்கிட்டு ஆயுள் கணிதம் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆணோட லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, உச்சமா இருக்காரு, அதுவும் 8ஆம் அதிபதியா இருக்காரு. 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது ஆயுள் விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி லக்னத்துல சூரியன் இருக்காரு, சூரியன் லக்னத்துல இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஏன்னா காலபுருஷத்தை பாத்தீங்கன்னா சூரியன் லக்னத்துல உச்சமாறாரு. ஸோ லக்னத்துல சூரியன் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து ஆணுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கு. சந்திரன் கேது 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு குறைய சொல்லுது. ஸோ 8ஆம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து 10ஆம் இடம் பார்த்திருக்கோம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க திக்பலம் அடைகிறார் செவ்வாய். அதனால 10ஆம் இடம் நல்லாவே இருக்கு. ஓகே. ஸோ 1, 8, 10ல 8 மட்டும் குறையா இருக்கு, 10 நல்லா இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. ஸோ அதுவும் நல்லதாயிடுச்சு. சனி எப்படி இருக்காரு? சனி வந்து திரிகோணத்துல இருக்காரு, அவரும் நல்ல நிலைமையிலே இருக்கிறாரு. ஸோ சனி நல்லா இருக்கு. குரு பார்க்கணும். குரு பார்த்தோம்னா குரு புதனை பார்க்கணும். குரு புதன் வந்து 2 பேருமே வந்து பலம் இழந்திருக்காங்க. ஏன்னா 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவர் லக்னாதிபதியும் ஆகி இவர் 12ஆம் இடத்துக்கு போனது தப்பு. அதே மாதிரி புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு. ஸோ இது பலவீனம், ஒரு விதத்துல பலவீனம் ஆயிடுச்சு. ஸோ பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துப்போம். பொண்ணோட ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்னம் பலமா இருக்கான்னு பார்த்தா லக்னத்துல பலமா தான் இருக்கு. லக்னம் வந்து பெரிய பாதிப்பு இல்லைனாலும் லக்னாதிபதி போய் 6ல இருக்காரு, அது ஒரு சின்ன குறை தான். லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சுப கர்த்தாரியில இருக்கு. லக்னம் வந்து ஒரு பக்கம் குருவும் இன்னொரு பக்கம் சந்திரனும் இருக்காங்க, சுப கர்த்தாரியில இருக்கு. அதனால லக்னம் பலம் அடைஞ்சிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் செவ்வாய் வந்து 5ல தான் இருக்காரு. அவர் தன்னோட வீட்டையே பாக்குறாரு. ஸோ ஒரு அதிபதி தன்னோட வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு பலம் அடையுதுன்னு சொல்றோம். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் தன்னோட வீட்டை பாக்குறதுனால அங்க ஆயுள் பலம் இருக்கு அப்படின்றது சொல்றோம். 10ஆம் இடத்துல கேது இருக்கு.
10ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சின்ன குறைய சொன்னாலும் 10ல கேது இருக்க ஏதோ ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஆயுளுக்கு இல்ல, வேலைக்காக சொல்றது. ஆயுள் ஓகே தான், அது வந்து பெரிய பாதிப்பு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து குரு. குரு பாத்தீங்கன்னா இங்க வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, சாரி 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு குரு. சோ குரு 12ஆம் இடத்துக்கு போனது தப்பு. அடுத்து சுக்கிரன் பலமா இருக்காரா? சுக்கிரன் பலமா இருக்காரு, 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. 2-9க்கு அதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. சோ சுக்கிரன் பலம். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பலவீனம், அதாவது லக்னாதிபதியும் ஆகி புதன் வந்து பலவீனம் அடைஞ்சிட்டாரு. புதன் வந்து இங்க பலவீனம். புதன் எந்த விதத்துல பலவீனம்? இங்க வந்து 6க்கு போயிட்டாரு, 6ல இருக்காரு. 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ல இருக்காரு. அதனால புதன் பலவீனம். ஸோ 1, 8 சனி 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்காரு. சனி வந்து 5ஆம் இடத்துல தன்னோட சுய வீட்டிலே இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு இது பலமுள்ள ஜாதகம் அப்படின்னு, அதாவது ஆயுளை பொறுத்த வரைக்கும் பலமுள்ள ஜாதகம் அப்படின்றத நம்ம எடுக்கணும். இதுதான் இதுக்கான சார்ட்டை பார்த்துங்க ஒரு வாட்டி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம லக்னம் என்ன சொல்றோம்? மீன லக்னம் ஆணுக்கு, பெண்ணுக்கு கன்னி லக்னம். ஒருவருக்கு ஒருவர் பாதகமா இருக்கு அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி ராசி துலாம் ராசி ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து அதே துலாம் தான். சுவாதி நட்சத்திரம், இது விசாக நட்சத்திரம். ஆண் நட்சத்திரம் முதலிலும் பெண் நட்சத்திரம் பின்னும் உள்ளது. மேலும் ஆணின் சந்திரனுடன் கேது உள்ளது. இது வந்து நம்ம என்ன இருக்கணும்? பெண் நட்சத்திரம் முன்னாடியும் ஆண் நட்சத்திரம் பின்னாடியும் இருக்கணும். ஸோ இங்க அந்த பிரச்சனை இருக்கிறதுனால ராசி லக்ன பொருத்தம் இல்லை, மற்ற பொருத்தம் இருந்தாலும் இது பிரிவினை தரும். ஸோ இந்த இதுக்கு நம்ம இந்த கமெண்ட்டை போட்டிருக்கோம். பட் மற்றதே அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த கமெண்ட்டை போடணும். இந்த கமெண்ட் வந்து ராசி லக்னத்துக்கு மட்டும் வச்சுட்டு போடக்கூடாது, மற்ற ஆஸ்பெக்டையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். எங்க நம்ம அனலைஸ் பண்ணதுல இந்த நம்ம பார்த்த சார்ட்ல இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம், அதனால அதை போட்டிருக்கோம், கமெண்ட்டை போட்டிருக்கோம். இப்போ இங்க அதே தான் நம்ம பார்த்தது. லக்னம் ஆணுக்கு லக்னம் நல்லா இருக்கு, பெண்ணுக்கு லக்னம் நல்லா இருக்கு, சுபகர்த்தாரில் இருக்கு. 8ஆம் பாவம் ஆணுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, பெண்ணுக்கு வந்து 8ஆம் பாவம் நல்லாவே இருக்கு. 10ஆம் இடம் வந்து ஆணுக்கு நல்லா இருக்கு. கேது இருக்காரு, 10ல கேது இருக்காரு, அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை, ஓரளவுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லலாம். 12ல குரு இருக்கிறது தவறு. கேட்கல மியூட் பண்ணிக்கங்க, அப்புறம் பேசலாம். நீங்க மியூட் பண்ணிக்கங்க, அப்புறம் பேசலாம். இல்ல வந்து டைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல அடிங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஏதாவது புரியல, நான் ஸ்பீடா போனேன்னா சொல்லுங்க, நம்ம மெல்லமா கூட போகலாம். யாராவது நான் ஸ்பீடா போறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, ஸ்பீடா இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம குறைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே, நான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட்ன்றதுனால தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன இந்த பொருத்தத்துக்குள்ள பாக்குறோம். நம்ம சொன்ன 3 பாயிண்ட் தான் இங்க பார்த்துருக்கோம். என்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம்? ஒன்று லக்ன பொருத்தம் இருக்கணும், அடுத்தது ராசி பொருத்தம் இருக்கணும், அடுத்தது ஆயுள் பொருத்தம் இருக்கணும். இங்க வந்து லக்னம் வந்து 2 பேருக்கும் பாதகம், ஒருத்தருக்கு மீனம், இன்னொருத்தருக்கு வந்து கன்னி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகம், இது கூடாது. அடுத்து சந்திரன் வந்து ஏகராசின்றது கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியே ஏகராசியா இருந்தா சொல்லுங்க. சார்ட் தெரியலையா? மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுதுங்க. சார்ட் பளிச்சுன்னு தெரியுது. ஓகே 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 ஓகே, ஃபைன். சோ இங்க ராசி பாத்தீங்கன்னா ஏக ராசியா இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம பொருத்தக்கூடாதுன்ற ஒரு விதியை சொல்லியிருக்கோம். அப்படியும் இருந்தாலும் நல்ல நிலைமையில இருக்கான்றதையும் பாக்குறோம். நல்ல நிலைமையில இங்க இல்லை. ஏன்னா ஆணோர் நட்சத்திரம் விசாகம், பெண்ணோர் நட்சத்திரம் வந்து சுவாதி. நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம்? ஆணோர் நட்சத்திரம் முன்னாடியும் பெண்ணோட நட்சத்திரம் பின்னாடியும், பெண்ணோட நட்சத்திரம் முன்னாடியும் ஆணோட நட்சத்திரம் பின்னாடியும் இருக்கணும் பார்க்கணும். உதாரணத்துக்கு மேஷ ராசி எடுத்துக்கிட்டோம்னா அதுல பரணி பெண்ணோட நட்சத்திரமும் ஆணோட நட்சத்திரம் அஸ்வினியாவும் இருக்கலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா விசாகம் பெண்ணோட நட்சத்திரமாவும் சுவாதி ஆணோட நட்சத்திரமா இருந்தாலும் இது பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்க கேதுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. சந்திரன் கேதுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டு இன்னொரு சந்திரனும் அங்க வந்து பாதிப்பு ஏகராசியில இருக்கும்போது இந்த மாதிரி ஜாதகங்களை கண்டிப்பா இணைக்க கூடாது. இதுதான் வந்து நம்ம பார்த்த ரூல். ஆயுள் கணிதான் நம்ம பார்த்துட்டோம். லக்னம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் 8ஆம் அதிபதி சனி, அப்புறம் குரு சுக்கிரன் புதன், இவங்க எல்லாரோட பலத்தை பார்க்குறோம். இந்த பலம் நல்லா இருக்கான்னு பாக்குறோம். இவங்க 2 பேருக்கும் ஆயுள் பலம் நல்லா தான் இருக்கு. எப்படி வந்து 60 வயசுக்கு மேல 55 60 வயசுக்கு மேல ஓடிட்டோம். அதனால ஆயுளை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியது இல்லை. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நிச்சயமாயி
கடைசி நேரத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நின்று போன ஒரு ஆண் பெண்ணோட ஜாதகம். பையன் வந்து அதிகமா பணம் கேட்டதுனால அவங்க வந்து கடைசி நேரத்துல நிறுத்திட்டாங்க. பையன் அதிகமா பணம் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7க்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகி அவர் போய் லக்னத்துல உட்காந்துட்டார். இது வந்து எக்ஸ்ட்ரா தான் சொல்றேன். இதை வந்து நீங்க வந்து ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கும் போது. ஓகே ஓகே, இப்ப அடுத்த சார்ட்டுக்கு போயிடலாம். நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். ஏக லக்னம் ஏக ராசி தத்துவார்த்த விளக்கம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2வது கிளாஸ்ல பார்த்தோம். பட் ஸ்டில் இன்னும் நிறைய இதுல பாயிண்ட் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதனாலதான் இதை வந்து இப்ப மறுபடியும் நான் வந்து கொண்டு வரேன். லக்னம் ஏகராசி பொருத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ஏன் பொதுவா வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த தத்துவார்த்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விதியை சொல்றோம். இப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்க. கெட்டு போனதுனால இவங்க ஜாதகத்துல திருமணம் தெரியாவும், திருமணம் வந்து இல்ல பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்ல காலதாமதமாகும் அப்படின்னு சொல்றோம். இந்த விதி ஒரு லக்னத்துக்கு மட்டும் பொருந்துதா இல்ல எல்லா லக்னத்துக்கும் பொருந்துதா? எல்லா லக்னத்துக்கும் பொருந்ததுன்னு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஓகே, இந்த விதியை எப்படி எடுத்தாங்க? இந்த விதியை எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்ணோம்? எதை வச்சு டெரைவ் பண்ணோம் இந்த விதியை? இந்த விதி மட்டும் இல்ல, எந்த விதியை நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த விதியை எப்படி டெரைவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எப்படி டெரைவ் பண்ணாங்கன்னு? சார் 2 பேருக்கும் ஒரே ராசியா வரும்போது கோச்சாரத்துல கிரகங்கள் அவங்களுக்கு பாதிப்பு தரும் சார். அது வந்து இல்லம்மா, அது கரெக்ட்மா, அது கரெக்ட் தான். நம்ம ஏக லக்னம் ஏக ராசி வரும்போது இந்த விதியை எப்படி நம்ம டிரைவ் பண்ணோம், இந்த விதியை எப்படி நம்ம எடுத்தோம்? இப்ப ஒரு விதி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விதியை எதுல இருந்து நம்ம வந்து டிரைவ் பண்றோம்? இப்ப ஒரு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சார், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், அது ரெண்டும் பாதிக்குங்கிறதுனால எடுத்தோம் சார். அது எல்லாம். சோ இத வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா விதிகளையுமே காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் எடுக்கிறது. அது ஒரு விதியை ஒரு காலபுருஷ தத்துவத்தை வச்சு எடுத்துட்டு அதை எல்லா இடத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்க, காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷம் வந்து முதல் லக்னம், அதுக்கு வந்து 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் செவ்வாய்ன்றது ஆணு, 2ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரன் ஆணுக்கு கலத்திர காரகன் வந்து சுக்கிரன் அப்படின்னு எடுத்தோம். அது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 பாத்தீங்கன்னா இங்க 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சுக்கிரனு, இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டு போச்சுன்னா திருமணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி பெண்ணுக்கு எடுத்துங்க. பெண்ணுக்கு எடுத்தோம்னா துலாமுக்கு 2 7 6, அதாவது பெண்ணுக்கு கலத்திர காரகன் வந்து செவ்வாய், அதுக்கு 2 7 கெட்டு போச்சுன்னா அந்த இடத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனை வந்து குடும்பம் சார்ந்த வருவார் சார். எப்படி அது பாதகாதிபதி அப்புறம் பாத்துக்கலாம். இதை டைரக்டாவே பாருங்க. இப்ப 2 7 கெட்டு போச்சு, இது கலத்திரக்காரகன் சுக்கிரன். இந்த கான்செப்ட் வந்து காலபுருஷ தத்துவத்தை வச்சு எடுத்துட்டு அதை எல்லா லக்னத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போய் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா காதல் வரும்னு சொல்றோம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன், அதுதான் காதல். 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து நெருக்கமா இல்லாம கொஞ்சம் கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் காதல் வருதுன்னு சொல்றோம். அது இந்த விதியை நம்ம என்ன சொல்றோம்? சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா காதல் வந்துடும் சொல்லவே இல்லை. எந்த லக்னத்திலயும் என்ன சொல்றோம்? 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தாங்கன்னா காதல் வந்துடும் சொல்றோம். ஸோ இதை டிரைவ் பண்ணது பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தை வச்சு டிரைவ் பண்ணிட்டு அதை எல்லா லக்னத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதே கான்செப்ட் தான் இப்ப ஏக லக்னம் ஏன் கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு காலபுருஷ தத்துவத்தை வச்சு நம்ம அதை இங்க டிரைவ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்ல அதுக்காக தான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷம் தான் முதல் லக்னம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ராசி ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பிள்ளையாரோட நட்சத்திரம் கேது நட்சத்திரம். கேது 2வது நட்சத்திரம் பரணி, 3வது நட்சத்திரம் வந்து கிருத்திகை. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பிள்ளையாருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததா? தலை மாறிச்சா? முதல்ல வந்து மனித தலை இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு? விலங்கு தலை அங்க வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இவர் தன்னோட அம்மாவை வந்து சப்போர்ட் பண்ண போனாரு. அம்மாவை சப்போர்ட் பண்ண போகும்போது அங்க சிவன் வராரு. சிவன் வந்து கேட்கிறாரு, இவங்களை உள்ள அலோவ் பண்ணல, இவரோட தலையை எடுத்துடுறாங்க. தலையை எடுத்ததுக்கு அப்புறம் தலை கிடைக்கல, வேற தலையை எடுத்து இங்க வச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல புத்திர தோஷம்
அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுதா? அதாவது பிள்ளையாருன்றது இரட்டை பிறவி. இங்க வந்து ஒரு தலை போய் 2 தலை வரும்போது இரட்டை பிறவி அப்படின்றது இங்க வந்துருது. நம்ம பொதுவா வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே அங்க வந்து இரட்டை பிறவி வருதுன்றத சொல்றோமா? இங்கேயும் அதே இரட்டை பிறவி வந்துருச்சா? பிள்ளையாரோட கேஸ்ல அதே இரட்டை பிறவி வந்துருச்சா? இது ஒரு காரணம். அது இல்லாம இங்க அவரோட தலையை கொய்துட்டு அதுக்கப்புறம் வேற தலை வச்சாங்க. சோ அந்த இடத்துல புத்திர தோஷம் அப்படின்றதே அது காட்டிடுச்சா? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது நட்சத்திரம் வந்து கிருத்திகை. கிருத்திகைன்றது முருகனை சொல்லுது. முருகன் வந்து சிவனோட நெற்றிக்கண்ணால இருந்து பிறந்தவர், தன்னோட தாய்க்கு பிறக்கல. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து கார்த்திகை பெண்களால, அதாவது மாற்றாந்தாயால வளர்க்கப்பட்டவர். தன்னோட தாயால இவர் வளர்க்கப்படலை. ஸோ இங்கே இந்த இடத்துலயும் ஒரு புத்திர தோஷம், புத்திர சார்ந்த ஒரு கவலை வந்துருச்சா? ஸோ அதனால ஏக லக்னம் ஏக ராசி நம்ம இணைக்கும் போது அந்த இடத்துல தலை சார்ந்த பிரச்சனை வருது, இல்ல வந்து புத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி. பரணி எடுத்துப்போம். பரணியும் பாத்தீங்கன்னா துரியோதன நட்சத்திரம். துரியோதனன் தன்னோட குழந்தைகளை போர்ல இழந்து அவங்களுக்கு ஈமக்கறி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் போருக்கு போய் வந்து தன்னோட ஆயுள முடிச்சது. ஸோ இந்த இடத்துலயும் புத்திரம் சார்ந்த கவலை, புத்திரம் சார்ந்த தோஷங்கள் வந்துருச்சா? ஸோ ஏக லக்னம் ஏக ராசி அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தலை சார்ந்த பிரச்சனை வருது, பிளஸ் புத்திரம் கவலை, புத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப அடுத்த கான்செப்ட் போகணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் என்ன? இப்ப பிள்ளையாரும் விநாயகருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? மாம்பழத்தால பிரச்சனை வந்தது. மாம்பழம் பிரச்சனை வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாம்பழத்தை வந்து இப்ப 2ஆ பிளந்து கொடுக்க கூடாது, ஒன்னாதான் கொடுக்கணும். சரி, ஒன்னா கொடுக்கணும்னு ஒன்னா கொடுக்கறதுக்கு ஒரு விதியை வச்சாங்க. நீ வந்து உலகத்தை யார் முன்னாடி சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழம் அப்படின்னா, முருகர் வந்து உடனே டக்குன்னு மயில் எடுத்துட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, விநாயகர் அங்க இருக்கவங்களை கேட்கிறாரு, நான் வந்து உலகத்தை சுத்துறதா இல்ல வந்து தாய் தந்தையில சுத்தினா உலகம் சுத்துற மாதிரி கணக்கா? அங்க இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இவரு தாய் தந்தையில சுத்திட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிடுறாரு. முருகர் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. சோ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏக லக்னம் ஏக ராசி, அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏக லக்னம் ஏக ராசின்னு நம்ம இணைக்கும் போது அவங்களுக்குள்ள சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருது, பங்காளி சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றதுதான் இந்த தத்துவார்த்த விளக்கம் நமக்கு சொல்லுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா, இவங்க குடும்பத்தாரே வந்து இவங்களை ஏமாத்துறாங்க. அதாவது இவங்க வந்து பாரபட்சமா இருக்காங்க. இப்போ இந்த விதியை பாத்தீங்கன்னா, இந்த விதி என்ன சொல்லியிருக்கணும், முருகர் வந்து வெளில போனதுக்கு அப்புறம் இடையில இவர் வந்து இதை சுத்தி வந்து பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்ல முருகர் வந்து உலகத்தை சுத்தி வரதுக்கு போயிட்டாரு, நீ அது அந்த மாதிரிதான் பண்ணணும், இடையில இது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சோ ஏன் ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆகுது, முருகருக்கு அந்த பலம் கிடைக்கல, அவருக்கு தான் கிடைச்சிக்கணும் ஆக்சுவலா. சோ இங்க வந்து என்ன, தன் சொந்தக்காரர்களாலேயே இவர் ஏமாற்றப்படுகிறார். அதாவது பங்காளி பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை வருது. அந்த சொத்து பிரச்சனையால இவர் ஏமாற்றப்படுறார். அந்த சொத்து பிரச்சனை காரணம் யாரு? இவங்க சொந்தக்காரங்க தான், இவங்க பங்காளிகள் தான், தாய் தகப்பர்கள் தான். இதுவும் ஒரு ஏக லக்னம் ஏக ராசி ஏன் சேரக்கூடாதுன்றது இங்க சொல்லுது. இது ஒரு விளக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா பரணிக்கு நம்ம என்ன பண்றோம், அங்கேயும் வந்து சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தது. துரியோதனுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. துரியோதனன் வந்து சொத்தை கொடுக்க மாட்டேன், சொத்தை கொடுத்துக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு வந்து 13 வருஷம் போகணும், போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறோன்னு தான் இவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவனை வச்சாங்க. போயிட்டு வந்தாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் திருதராஷ்டிரனாவது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும்ப்பா, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். இல்ல வந்து அங்க உள்ள பெரியவர்கள் யாராவது இதை சொல்லியிருக்கணும். யாருமே சொல்லல, துரியோதனை சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரிவினைகள் இருக்கு. சோ இந்த ஏக லக்னம் ஏக ராசி நம்ம இணைக்கும் போது தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, புத்திர சார்ந்த கவலைகள் இருக்கு. இவங்க தன்னோட சொந்தக்காரர்களாலேயே பாக பிரிவினையிலேயோ இல்ல சொத்திலேயோ ஏமாற்றப்படுகிறார்கள். இதுக்கு காரணம் இவங்க சொந்தக்காரர்கள் தான் அப்படின்றதுதான் இதனோட தத்துவார்த்த விளக்கம். இது புரியுதுங்களான்னு சொல்லுங்க எல்லாருக்கும். புரிஞ்சுதுன்னா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். இது இந்த தத்துவார்த்த விளக்கம் அவ்வளவுதான். இந்த காரணத்துக்காக தான் ஏக லக்னம் எங்கேயுமே இணைக்கக்கூடாது அப்படின்றத நாம எடுத்துக்கிறோம். சோ ஏக லக்னம் ஏக ராசி எங்கேயுமே இணைக்கக்கூடாதுன்னு நம்ம எடுத்துக்கிற காரணமே, மெயினான காரணம் இது மட்டும்தான்.
இது யாருக்காவது புரியுதா புரியலையான்னு சொல்லுங்க. அடுத்த கான்செப்ட் போயிடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஏக ராசிக்கான விதிவிலக்கு. இப்ப லக்னத்துக்கு விதிவிலக்கு கிடையாது. லக்னத்துக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் 9% லக்னம் வந்து நாம எப்படி பார்த்தோமோ ஏகராசி இருக்கக்கூடாது. மற்ற லக்னம் எப்படி என்ன கான்செப்ட்ல பார்த்தோமோ அந்த கான்செப்ட்ல இருக்கிறது நல்லது. எப்பயாவது விதிவிலக்குகளா நம்ம வந்து 1-2 சேர்த்துக்கலாம். பட் சேர்க்கும் போது இந்த விஷயத்த சொல்லி சேர்த்து இவங்களுக்குள்ள பாக பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாக பிரிவினைகள் வரும்போது இவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும், இல்ல இவங்களுக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, புத்திரம் சார்ந்த கவலைகள் வரலாம் அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் பண்றீங்க. இல்ல ரைட்டிங்ல எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எழுதிடுங்க. ஓகே. இப்ப ஏகராசி ஏகான விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரோட சார்ட்ல சந்திரன் இருக்கு. இதே இடத்துல சந்திரன் இருக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெண்ணோட சந்திரன் முன்னாடியும் ஆணோட சந்திரன் பின்னாடியும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது பெண் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண் வந்து ரோகிணியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆண் வந்து கிருத்திகையில இருக்கலாம். இப்ப பெண் வந்து மிருகசீரிஷத்துல இருக்கலாம், ஆண் வந்து ரோகிணியில இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கரெக்ட் தான். ஆனா அதுலயும் ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வேற ஒரு கிரகம், அதாவது சுபகிரகங்கள், வேற ஒரு சுபகிரகங்கள், சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா இருந்து, அதாவது தேய்பிறை சந்திரனா இல்லாம இருந்து வளர்பிறை சந்திரனா இருந்து அந்த இடத்துல வேற ஒரு சுபகிரகங்கள், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், இல்ல லக்னாதிபதி அங்க இருக்கலாம், குரு இருக்கலாம். ராஜா நான் மீட்டிங் இருக்கேன் ராஜா, திரும்ப கூப்பிடுறேன் ராஜா, மீட்டிங்ல இருக்கேன் சார். கொஞ்சம் மீட் போட்டுங்க எல்லாரும், கொஞ்சம் மீட் போட்டுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஏக ராசியில இந்த இடத்துல குருவோ இல்ல வந்து சுபர் இருக்கலாம். பிளஸ் வந்து அது வளர்பிறை சந்திரனா இருந்ததுன்னா இது கண்டிப்பா நம்ம இணைக்கலாம் அப்படின்ற கான்செப்டை இங்க கொண்டு வராங்க. ஓகே. இந்த இடத்துல குரு மட்டும் இல்ல, மற்ற கிரகங்களையும் நாம இணைக்கலாம், இருந்ததுன்னா இணைக்கலாம். என்னென்ன கிரகங்கள்? குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி. செவ்வாய் சனின்றது கொஞ்சம் லீஸ்ட் ஆப்ஷன், அதனாலதான் கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் செவ்வாய் சனி இணைக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் செவ்வாய் சனியும் எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா, யாருக்காவது தெரியுமா? அது சொல்லலாமா? ஏன் இந்த கான்செப்ட், அதாவது குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, மற்ற கிரகங்கள் எதுவும் இருக்கு, அதாவது சூரியன் பிளஸ் ராகு இல்ல கேது, இது இருக்கக்கூடாது நம்ம சொல்றோம். பெண்ணுக்கு அதுல தோஷம் வந்துருது சார், கிரகண தோஷம் வந்துருது சார். இல்ல, ஓகே, அங்க வரும். ஓகே, ராகு கேதுன்னு வரும்போது கிரக தோஷம் வந்து, ஏன் சூரியன் இருக்க கூடாது? முழு சூப்பர் கிடையாது. முழு சூப்பர் கிடையாது. வெரி குட். முழு சூப்பர் கிடையாது. அதாவது நாம இப்ப பேசுற கான்செப்ட் எல்லாமே ஏக ராசிக்கு மட்டும் தான் பேசுறோம், மத்த இடத்துல எல்லாம் பேசல. ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. சோ இங்க வந்து முழு சூப்பரா வந்துடும். முழு சூப்பர் இல்ல, பாதி சூப்பர் அப்படின்னு. ஓகே, இந்த கான்செப்ட் கரெக்ட். ஆனா இதை விட அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்த 5 பேருமே பஞ்சமகா புருஷ யோகத்துல வர்றவங்க. அதாவது சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி கேந்திரத்துல இருந்து அவங்க வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றாங்கன்னா அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், இது வந்து பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்றோம். 5 பேரும் 5 விதமான யோகங்களை கொடுக்குறாங்க. ஸோ வளர்பிறை சந்திரனோட இந்த கிரகங்கள் இருக்கிறது ஓகே அப்படின்றதுனால இங்க ஏக ராசிக்கு வரும்போது இதை ஒரு விதிவிலக்கா எடுத்துக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஏன் நம்ம விதிவிலக்கா எடுத்துக்கிறோம்ன்றது கான்செப்ட் இதுதான். இது புரிஞ்சிருச்சுங்களா எல்லாருக்கும்? அடுத்த கான்செப்ட் போலாமா? ஏகராசியில பாதங்கள் மாறினா கூட எடுத்துக்கிறாங்களே சார். ஏகராசியில பாதங்கள் மாறினா, அதாவது பாதங்கள் மாறும்போது நம்ம என்னன்னா, பெண்ணோட பாதம் முன்னாடியும் கொஞ்சம் மீட் போட்டுங்க சார் ப்ளீஸ் மியூட் போட்டுங்க. கொஞ்சம் ஆணோட பாதம் பின்னாடியும் பெண்ணோட பாதம் முன்னாடியும் இருக்கும்போது நாம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கூட நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. லக்னம் வந்து அட்லீஸ்ட் ஏக லக்னமா இல்லாம இருக்கணும், லக்னம் பாதிப்படையாம இருக்கணும். ஏன்னா இங்க சந்திரன் பாதிப்படைஞ்சிருச்சு. சந்திரன் பாதிப்படையோ லக்னம் பாதிப்படையக்கூடாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதான். சந்திரன் சனி இணைஞ்சா புணர்ப்பு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுக்கலாங்க. புணர்ப்பு தாராளமா எடுக்கலாம், புணர்ப்பு எடுக்கலாம். ஆனா இங்க வந்து நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரன் சனி வந்து மகரத்துல இருக்கு, சந்திரன் சனி வந்து கும்பத்துல இருக்கு, சந்திரன் சனி வந்து கடகத்துல இருக்கு. இவங்க எல்லாம் ஆட்சி. அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து சனி வந்து இதுல இருக்கு, இதுல துலாத்துல இருக்கு. இவங்க வந்து யோகத்தை கொடுக்குறாரு.
ஸோ புணர்ப்புன்றது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் புணர்ப்புன்றது ஒர்க் அவுட் ஆகும். புணர்ப்புக்கான விதிவிலக்குகளும் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் புணர்ப்பு உண்டு, திருமணம் சார்ந்த ஒரு சின்ன தடைகள் வரும், இதெல்லாம் வரும். பட் இவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் வந்து சூப்பர் ஆயிடும். திருமணம் ஆற வரைக்கும் பிரச்சனையை தவிர திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவங்க எல்லாருக்குமே லைஃப் நல்லாவே இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போயிடுறோம் நாம. ஓகே, ஸோ இது வந்து நல்ல கான்செப்ட். நம்ம கலத்திரத்துக்கு ராசி லக்னம் என்னவா வரும், அதாவது நமக்கு வந்து மேஷ லக்னம் வச்சுங்களேன், நம்மளோட ஒய்ஃபுக்கு கணவனுக்கு என்ன மாதிரி ராசி லக்னங்கள் அமையும் அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா? சார் 7வது வீடு. ஓகே, அதிபதி 7வது அதிபதியுடைய நட்சத்திரம். வெரி குட், இது மாதிரி அமையும் சார். வெரி குட், கரெக்ட், சொன்னது கரெக்ட் தான். வேற அந்த 7க்கு திரிகோண வீடுகள் கூட இருக்கான். 7க்கு திரிகோண வீடு எடுக்கலாம். வெரி குட், ஓகே ஃபைன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் அப்படின்றது 1ஆம் இடம், ஜாதகரோட குடும்பம்ன்றது 2ஆம் இடம், 7ன்றது கலத்திரம், 8ன்றது குடும்பம். ஓகே, சோ யாருக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கலத்திரம் லக்னம் இல்ல 2ஆம் இடம் இல்ல 7ஆம் இடம் இல்ல வந்து கலத்திரம், இந்த இடங்கள் தான் ராசி லக்னமாவே வரும். நீங்க உங்களோட ஒய்ஃபோட லக்னமோ ராசியோ எந்த மாதிரி ராசின்னு எடுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசின்னு எடுத்துக்கலாம், அவங்களுக்கு விருச்சிக ராசியா இருக்கலாம், இல்ல வந்து ரிஷப ராசியா இருக்கலாம், இல்ல ரிஷப லக்னமா இருக்கலாம். லக்னம் ராசி இது ஏதாவது 1, 2, 7, 8க்குள்ளேயே அடங்கிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி அதுல உள்ள நட்சத்திரத்தையும் நாம வந்து கணக்குல எடுத்துக்கலாம். அதுல உள்ள நட்சத்திரையும், இது வந்து செகண்ட் ரூல். ஸோ ஒரே ஒரு ரூல் தான். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா யாரோட லக்னமோ அந்த லக்னம் இல்ல அந்த லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதுதான் நம்மளோட கலத்திரத்தோட லக்னமாவோ ராசியாவோ இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், இதுல ஸ்லைட் வேரியேஷன் வருது. என்ன வேரியேஷன் வருதுன்னா அவங்களோட அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தையும் சில சமயம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் ரூலு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு 4 பேரோட ஜாதகம் தான் இது. அந்த ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிட்டு அந்த சார்ட் கொடுக்காம இதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட் எடுத்தீங்கன்னா ரிஷப லக்னம், ஃபர்ஸ்ட் சார்ட் ரிஷப லக்னம். பெண்ணோட ராசி பாருங்க விருச்சிக ராசியா வந்துருச்சு, 7ஆம் இடம் விருச்சிக ராசியா வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி ஆணோட ராசி கும்ப ராசி, பெண்ணோட ராசி கும்ப ராசியா வந்துச்சு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து யார் என்ன லக்னமா வருதோ அதுக்கு 2, 7, 8 இதுதான் ராசியாவோ லக்னமாவோ வரும். 99% இது வந்து கரெக்டா வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிதுனம், 2வது சார்ட்ல வந்து மிதுனம், அவருக்கு வந்து கடகம், 2வது இடம் கடகம் வந்துருச்சு. பெண்ணுக்கு வந்து கடகம், ஆணுக்கு வந்து லக்னமே வந்து இதுவா வந்துருச்சு. 3வது இடம் பாத்தீங்கன்னா சிம்மம், பெண்ணுக்கு வந்து மீனம். 8வது இடம் வந்து நம்ம இங்க பார்த்தோம், ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதாவது லக்னம் வந்து 6, 8 இருந்தா அமைக்க கூடாதுன்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா லக்னம் வந்து 6, 8 வருது. இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த லக்னம் 6, 8 வரும்போது அதை எப்படி பாதத்தை வச்சு நம்ம வந்து எடுக்கணும்ன்றத நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, இப்ப 4வது சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த விதிவிலக்கு அங்க வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா லக்னம் 4வது சார்ட்ல லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் மிதுனம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல, மிதுனம் வரல. 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு விருச்சிகம் ஏதாவது வந்திருக்கா? வரல. 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா தனுசு வந்திருக்கா? வரல. ஓகே, சோ மிதுனம் வரல, 7ஆம் இடம் விருச்சிகம் வரல, தனுசும் வரல. ஆனா அதுல உள்ள நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்யம், மிதுனம் வந்து புதனோட இது, அது வந்து பெண்ணோட ராசியில கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் இருக்கு. அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஜாதகங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது நிறைய பேர் பிரிஞ்சு போற கேஸா இருந்தாலும் சரி, இல்ல பிரிஞ்சு போய் திருப்பி சேர்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல 2வது திருமணம் அதாவது திருமணமே ஆகல 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்ற இடங்கள் வரும்போது இந்த மாதிரி அதாவது அம்சத்துல அவங்க வந்து ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு கான்செப்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜாதகத்தை பொருத்தனோம்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல தெரியறது இல்லை. நான் 4வது சொன்ன இந்த ராசியும் லக்னமும்
ரெண்டாவது திருமணம் பண்ணவங்களோட ஒரு ராசி லக்னம். ஸோ நமக்கு கலத்திரம் எங்கேருந்து வருதுன்னா 1, 2, 7, 8. நீங்க வந்து உங்களோட ஒய்ஃபோட லக்னத்தையோ ராசியோ பாருங்க, முக்காவாசி இதுல வரும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல அந்த உள்ள நட்சத்திரத்துல வந்து அம்சத்துல உங்களுக்கு வந்து அதனோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். இல்ல அந்த அந்த இருக்கிற ராசியோட சாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு பெண்ணோட அல்ல ஆணோட ராசியோ லக்னமோ வந்துடும். இதுதான் இங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா பாருங்க, நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா? போகலாம். தெரியல கேட்கல நீங்க பேசுறது கேட்கல. மேபி சாட்ல போடுங்க, இல்ல வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பார்க்கலாம். ஓகே. எப்போது திருமணம் செய்யக்கூடாது? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டும் அதாவது மற்ற கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கான்செப்ட் கொஞ்சம் ரேரா தான் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இல்ல தெரியாம இருக்க சான்சஸ் இருக்கு. பட் பொதுவா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்க சான்சஸ் இல்லை. பட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடத்தும் கிரகம் அம்சத்தில் 3, 8 இருக்க, மூணாவது லக்னத்துக்கு 3வது இடத்துலயோ இல்ல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலயோ இருக்கக்கூடாது. அதாவது தசாபுத்தி நடத்தும் கிரகம் அம்சத்துல 3லயோ 8லயோ இருக்கக்கூடாது. 3ல இருந்ததுன்னா பிரிவினை தருது, 8ல இருந்ததுன்னா கண்டத்தை தருது. இல்ல இவங்க பிரிஞ்சியும் போயிடுறாங்க. இல்ல ஒருத்தர் வெளிநாட்டிலயும் ஒருத்தர் உள்நாட்டிலையும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், இல்ல நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு தசாபுத்தி நடத்துற கிரகம் அம்சத்துல எங்க இருக்குன்னு பாத்துங்க. அம்சத்துல 3, 8ல இருந்ததுன்னா அந்த பீரியட கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. இதுதான் வந்து நமக்கு பார்க்கிற சார்ட். அம்சத்துல வந்து செவ்வாய் 3ல இருக்கு. செவ்வாய் 3ல இருக்கு. சார் ஹலோ, சொல்லுங்க சார். சார் இந்த ராசி லக்கணத்துக்கு 3, 8 இருக்கணுமா, அம்ச லக்கணத்துக்கு 3, 8 இருக்க கூடாதா? 3, 8 சொல்லலாம். இல்ல இந்த பிரிவு வரும்னு சொல்லுங்க, பிரிவு கண்டம். அது அம்சத்துல அந்த கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சார் மியூட் போட்டுங்க, கொஞ்சம் மியூட் போட்டுங்க. அம்சத்துல இந்த கிரகம் 3வது இடத்துல இருக்கக்கூடாது. 3, 8 சொல்லலாம 3வது இடம் இல்ல 8வது இடம், ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட நம்ம பண்ணக்கூடாது. இங்க 3, 8ன்னு சொல்லலாம. அதாவது அம்சத்துல தசா நடத்துற கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அல்லது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இல்ல 2 இடத்துல தசாநாதன் வந்து 3ஆம் இடத்துலயும் புத்திநாதன் வந்து 8ஆம் இடத்துலயும் அப்படியும் இருக்கக்கூடாது. அம்சத்துல, ராசியில இல்ல. ராசியில வேற கான்செப்ட், அது அப்புறம் பார்ப்போம். சோ எப்ப திருமணம் பண்ணக்கூடாதுன்னா தசாபுத்தி நடத்தும் கிரகம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். சார் இந்த அம்சத்துக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடம் 8ஆம் இடமா, இல்லைன்னா ராசிக்கு 3ஆம் இடம் 8ஆம் இடமா? இங்க ரொம்ப கிளியரா போட்டிருக்கோம் பாருங்க. அம்சம் தசா புத்தி நடத்தும் கிரகம் அம்சத்தில். அதுக்காக தான் நம்ம சார்ட் போட்டிருக்கோம். இந்த இது வந்து நீங்க எந்த தசைக்கா இருந்தாலும் பொருந்துமா சார்? எல்லா தசைக்கும் எந்த தசையா இருந்தாலும் எந்த புத்தியா இருந்தாலும் புத்திநாதனும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. தசா புத்திநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும். எல்லா தசைக்கும் நீங்க வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க எந்த கண்ணை மூடிட்டு சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா கண்ணை மூடிட்டு இப்போதைக்கு திருமணம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விதி 100% பொருந்தி வரக்கூடிய விதி. அடுத்து தசாநாதனும் புத்திநாதனும் இவங்க வந்து சூரிய தசை நடக்குது, செவ்வாய் புத்தி. இங்க வந்து இது வந்து இன்னும் அதிகமான பாதங்கள் பண்ணும். சூரியன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாய் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. சோ இப்படியும் இருக்கக்கூடாது. தசா நடத்தும் கிரகம் அம்சத்துல 3ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். 3ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ தான் சொல்றேன். இப்ப தசா புத்தி நடத்த கிரகம் அந்த மாதிரி 3ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் இன்னும் அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும். இது புரியுதுங்களா எல்லாருக்கும்?
புரியுதுங்க ஐயா, தெளிவா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த கான்செப்ட் போயிடலாம். புரியுதுங்க ஐயா, தேங்க்ஸ். அடுத்த இது பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடத்தும் கிரகம் ராசியில, தசாபுத்தி நடத்தும் கிரகம் ராசியில இல்ல அம்சத்துல, அதாவது சஷ்டாஷ்டகமா இருந்து தசா புத்தி நடத்தும் கிரகம் 6-8 இருந்து ராசியிலயோ அம்சத்திலேயோ கோச்சாரத்திலோ இருக்கும் காலத்துல திருமணம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்க, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், அது அம்சத்துக்கு பதிலாக ராசின்னு எடுத்துக்கங்க. சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, சனி வந்து இதுல இருக்காருன்னு எடுத்துங்க, மிதனத்துல இருக்காருன்னு எடுத்துங்க, சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் 6-8 இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 6-8 இருக்கிறாங்க. ஸோ 6-8 இருக்கும்போது பண்ணணும். இது அம்சத்திலையும் அவங்க வந்து 6-8 இருக்கிறாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அதாவது ராசியில 6-8 இருந்தாலும் சரி, அம்சத்துல 6-8 இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது. இல்ல கோச்சாரத்துல அவங்க அந்த பீரியட்ல இப்ப சனி தசை நடக்குது, ஒருத்தர் சனி தசை நடக்குது, சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, பிறந்த கால சாரத்துல 6ஆம் இடத்துல இருக்காரு, இல்ல இப்ப கோச்சாரத்துல 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. சோ பொதுவா பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி வரும்போதோ இல்ல 6ஆம் இடத்துல சனி வரும்போதோ நம்ம திருமணம் பண்ணலாம். திருமணம் நிறைய நடந்திருக்கு. எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ல சனி இருக்கும்போது தான் திருமணம் நடந்துச்சு எனக்கு. 8ல சனி இருக்கும்போது திருமணம் நடத்தக்கூடாதுன்றது இல்லை. ஆனா அங்க புத்திநாதன் 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஷ்டாஷ்டகமா இருக்கு, அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது, ராசியிலயோ அம்சத்திலேயோ கோச்சாரத்திலேயோ. இதுதான் கான்செப்ட். இது புரியும் நினைக்கிறேன். இது புரியலாம் சொல்லுங்க. இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாம். அங்க கூட இதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் உதாரணம். லக்னம் வந்து மீன லக்னம், சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு. தசாநாதன் புத்திநாதனும் தங்களுக்குள்ள 6-8 இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இந்த பீரியட்ல நாம திருமணம் செய்யக்கூடாது. இங்க பாருங்க, செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு, சூரிய தசை செவ்வாய் புத்தி. சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு, செவ்வாய் வந்து மிதனத்துல இருக்காரு. இங்கேயும் வந்து தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 இருக்காங்க. 6-8 இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்சத்துல 3ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. இது ரொம்ப 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 அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும். சார் இது சந்திப்பு வரும்போது தானே சார் இந்த ப்ராப்ளம் வரும்? என்னங்க? தசா சந்திப்பு வரும்போது தான் இந்த ப்ராப்ளம் பார்க்கணுமா, இல்ல தசா சந்திப்பு இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் பார்க்கணுமா? தசா சந்திப்பை பத்தியே நம்ம பேசலாம். தசா நடத்தும் போதே இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. தசா சந்திப்பு நம்ம பார்க்கணும் அவசியம். இப்ப பெஞ்சாதத்தை எடுத்துங்க, பெஞ்சாதத்துல இப்போ 3ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருந்து அம்சத்துல 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துனா அந்த பீரியட் அவாய்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். தசா சந்திப்பு இங்க பார்க்கவே வேண்டாம். ஒருத்தருக்கு இருந்தாலும் பண்ண வேண்டாம், அந்த பீரியடை தள்ளி போட்டுருங்கன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு 2 பேருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணாதீங்கன்ற சொல்லலாம். இப்ப நம்ம முதல் கான்செப்ட் என்ன சொன்னோம் இங்க பாருங்க. மூணுல இருந்து தசை நடத்தினா பிரிவினை தரும், 8ல இருந்து தசை நடத்துதுன்னா திருமணம் கண்டத்தை தரும்னு சொன்னோம். அதேதான் இங்கேயும் ராசி லக்னத்துல இருந்தாலும் அம்சத்துல பாருங்க, இப்ப தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 இருக்காங்க, 3-8 இருக்காங்க. இது ரொம்ப பெரிய பாதிப்புகள் கொடுக்கும். இது ஒருத்தருக்கு இருந்தாலே பெரிய பாதிப்புகள் கொடுக்கும். இது வந்து இந்த முதல் சார்ட்ல பாத்தீங்கன்னா சனி வந்து 2ஆம் இடத்துலயும் சூரியன் வந்து விருச்சிகத்திலயும் இருக்காரு. இவங்க 2 6-8 இருக்காங்க. இதுவும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இதுக்கு தோஷ நிவர்த்திகள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, பண்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தோஷ நிவர்த்திகளை விட இந்த இடத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. இப்போ திசாபுக்தியில மட்டும் நல்லா இருந்து கோச்சாரத்துல அந்த மாதிரி திசாநாதன் புத்திநாதனும் 6-8 இருந்தா செய்யலாமா சார்? பண்ணாதீங்க. அதனால ரொம்ப கிளியரா இங்க சொல்றோம் நம்ம, ராசி அம்சம் அல்லது கோச்சாரத்தில். ஓகே, மூணுமே கரெக்டா இருந்தா தான் செய்யணும் இல்லீங்களா? ஆமா, மூணுமே வந்து 6-8 இருந்தா பண்ணாதீங்க. இப்ப பொதுவா என்ன சொல்றோம், 8ல சனி இருந்ததுன்னா திருமணம் பண்ணாதீங்க, 8ஆம் அதிபதி தசை நடக்குது திருமணம் பண்ணாதீங்க, ராகு 8ல இருந்து தசை நடத்துது திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, 8ல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. அது நம்ம இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. பண்ணலாம் அப்படின்றதுதான் விதி சொல்லுது. பண்ணலாம் அப்படின்னு தான் மூல நூல்லையும் பண்ணலாம் அப்படிதான் எழுதியிருக்கு. ஆனா தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 இருந்து பண்ணும்போது அது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத. இப்ப என்னோட சார்ட் எடுத்துங்க. என்னோட சார்ட்ல வந்து எனக்கு 8ல சனி இருக்கும்போது மட்டும்தான் அப்பதான் திருமணம் ஆச்சு.
ஸோ 8ல சனி இருந்தாலோ 8ல ராகு இருந்தாலோ நம்ம அந்த நேரத்துல தசாபுத்தி நடந்தாலோ கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். ஆனால் புத்திநாதனும் தசாநாதனும் 6, 8 இருந்தால் அப்ப திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் விதிங்க. தேங்க்யூ சார். ஓகே சார் ஒரு சந்தேகம் சார். இப்போ அஷ்டமத்துல இருந்து ஒரு தசை ஒரு நிமிஷம் நடக்கும்போது சந்தேகத்தை ஒரு இன்னும் 2 சார்ட் பார்த்துட்டு ஓகே ஓகே நம்ம இதுக்கு போயிடலாம். ஓகே ஓகே. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2-7 அதிபதிகள் தசாபுத்தி நடத்தும் போது இந்த 2-7 அதிபதிகள் தங்களுக்குள் சஷ்டாசகமா இருந்து, நம்ம போன இதுல பார்த்தோம் 2-7 அதிபதிகள் சஷ்டாசகமா இருந்து அவங்க நீசம் வக்ரம் அடைஞ்சாலே திருமணத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஆனா இங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சஷ்டாசகமா இருந்து அவங்களோட தசை நடக்கும்போது தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. இதுவும் போன கான்செப்ட் முன்ன பார்த்த கான்செப்ட் தான். அதை வந்து 6, 8ன்னு சொல்றோம். இங்க வந்து ஏற்கனவே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆவே இருக்கிறாங்க. 6, 8 இருந்து ஒருத்தர் வக்ரமாவும் இருக்கிறாரு. அப்ப இவங்களோட தசாபுத்தியும் நடக்குது. அப்ப கண்டிப்பா திருமணம் பண்ணாதீங்க. அதே மாதிரிதான் கோச்சாரத்துல இவங்க 2 பேரும் 6, 8 இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வக்ரம் ஆயிடுறாரு. அப்போ அப்பையும் திருமணம் பண்ணாதீங்க. அந்த புத்தியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். நோட் பண்ணிக்கங்க, செக் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப செஷன்ல முடிஞ்சா கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்ப இல்லாட்டி அடுத்த வார செஷன்ல இதை இன்னும் விரிவா கூட நம்ம பார்க்கலாம். இதுதான் இங்க சார்ட் கொடுத்துருக்கேன். தசாநாதன் புத்திநாதன் 2 பேரும் பாத்தீங்கன்னா 6, 8 இருந்து தசாபுத்தி நடத்துறாங்க. அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் ஆயிடுறாரு. இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்றோம். அடுத்து காலப்பகை தசையில வந்து திருமணம் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப உதாரணத்துக்கு புதன் தசை நடக்குது, அப்ப ராகு புத்தி நடக்குது. காலப்பகை தசை இருக்கும்போது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதை வந்து அந்த நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த புத்தி முடிஞ்சவனே நம்ம வந்து திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி வேதகன் புத்தி அதுலயே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது. முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த காலப்பகை வேதகன் ஒரு 80% 2 பேருக்கும் ஒன்னாவே வரும், தனித்தனியா வராது. அதனால அதை வந்து நம்ம வந்து முக்காவாசி ஒன்னா வரும். அதனால அதை வந்து சொல்லிடலாம் ஈஸியா. இவங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தியில திருமணம் பண்ணாத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எங்க வரும்னா புதன் ராகுல டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி கேது சனியில வந்து டிஃபரன்ஸ் வரும். மற்ற இடத்துல எல்லாத்தையும் முக்காவாசி ஒரே காலப்பகையும் வேதகன் புத்தியும் ஒன்னாதான் வரும். இந்த சார்ட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது நமக்கு முடிஞ்சிருது.